என்னதான் வயசானாலும், இந்த பிம்பிள்ஸ் மட்டும் எப்படி தான் வருதுன்னே தெரிலப்பா. என்னமோ டீனேஜ் மாரி பிம்பிள் என்னமோ அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. அதுலயும் என்ன பெரிய காமெடின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தியில வந்து ஏதோ சென்ட்ரலா அவ்ளோ பெரிய கட்டி மாரி வந்திருக்கு. அதுலயும் மூக்கு சென்டர்ல வருது, உதட்டுக்கு கீழ வருது. இந்த மாரி கொஞ்சம் வித்தியாசமா எங்க பார்க்கும்போது காமெடியா இருக்குமோ, அந்த மாரி இடத்துல தான் பிம்பிள் வரும். அது பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். நானும் எதெதையோ வச்சு வச்சு அழுத்த ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் நான் பெருசா வந்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாரி இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஓட்ஸ் வச்சு மசாலா ஓட்ஸ் ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணியிருந்தேன். இது வந்து ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி குடுத்தது. அத வந்து ஷேர் பண்றேன். கொஞ்சமா 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், ஒரு 2 எக் வந்து ஊத்திக்கிட்டேன் உடைச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா கொஞ்சமா போட்டுட்டு, பெப்பர் பொடி, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு, நல்லா பீட் பண்ணி இந்த மாரி ஆம்லேட் மாரி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். ஃபில்லிங்கா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸா அந்த டே வந்து போச்சு. அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.